ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தமிழ்லேருந்து சில வினாக்கள் பார்க்கலாம். பூவின் மறுமலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படிதான் என்று கூறியவர் விடை. ஆன்சர் ஈரோடு தமிழென்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலமும் இலக்கண குறிப்பு விடை பி ஒற்றுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது? விடை ஏ ஜூன் 5. மழையே உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகிறது. நிலமும் உரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? விடை பி ஆப்ஷன் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட், மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு டேஸ் என்று பெயர்? விடை சி உறைக்கிணறு. மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர்? விடை டி ஊரணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை பி சர் ஆர்தர் கார்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? விடை 56க்கு ஆப்ஷன் ஏ ஜான் பென்னிக்விக். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை? விடை சி தௌலீஸ்வரம் அணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏரிகளும் குளங்களும் எதற்காக பெருமளவில் கட்டப்பட்டன? விடை ஆன்சர் பாசனத்திற்காக. சி ஆப்ஷன் பாசனத்திற்காக. குளித்துதும்பு யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? விடை ஏ சோழர்கள். சோழர்கள்னாலே நீர்ப்பாசனம், விவசாயம் இந்த மாதிரி வருவாங்க. சோற்றுக்காக சோழர்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, குளித்துதும்பில் மேலே மற்றும் கீழே இறங்கும் துளைகள் முறையே? ஆன்சர் நீரோடி துளை, சேற்றோடி துளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர்? விடை சி கண்மாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீராடல் பருவம் பற்றியே குறிப்பிடும் இலக்கியம்? விடை டி பிள்ளைத்தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர்? விடை ஆண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என கூறும் நூல்? விடை டி புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் குறிப்பிடப்படுபவர் யார்? விடை பாரதியாரின் வழித்தோன்றலாக பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர். மாதவி காவியம் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் எது அப்படின்னா சி தமிழொலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விசனம் என்பதன் எதிர்ச்சொல்? விடை ஆன்சர் பி இன்பம். விசனம்னா என்னது? கவலை அந்த மாதிரி வரும், துன்பம் அது மாதிரி வரும். அதுக்கு ஆப்போசிட் இன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூடுபனி இலக்கணம் குறிப்பு தருக? ஆன்சர் வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையே என்று பாடியவர்? விடை தமிழொலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேதினமே வருக என்ற நூலை எழுதியவர்? விடை ஏ தமிழொலி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவர் என்று மகாத்மா மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர். விடை பி. சேக்கிழார். ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் பெருமையை கூறும் நூல். ஆன்சர் சி. திருத்தொண்டர் திருவந்தாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருத்தொண்டத் தொகை. ஆன்சர் டி வரும். திருத்தொண்டத் தொகை சுந்தரர், திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார், திருத்தொண்டர் திருவந்தாதி விடை நம்பியாண்டவர் நம்பி. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தில் டேஸ் என குறிப்பிடப்படுவது திருநாடு. ஆன்சர் ஏ. சோழநாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர். விடை பி. சேக்கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேக்கிழார் வாழ்ந்த காலம். விடை பி. 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசைப்படுத்துக. காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அணிந்து கொண்டு வருகிறது. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. இதை எப்படி வரிசைப்படுத்தலாம்னா ஆன்சர் டி ஆப்ஷன் 2431. முதல்ல பூக்களில் தேன் நிறைந்துள்ளது, இதுதான் ஃபஸ்ட்டு வரும் 1. நெக்ஸ்ட்டு காவிரி நீர் கால்வாய்களில் ஓடுகிறது. காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. 4. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. 3. ஆன்சர் பார்த்தோன்னா காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து வருகிறது. இது 1. வண்டுகள் சூழ்ந்து பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. 2. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. 3. காவிரி நீர் கால்வாய்கள் பறந்து ஓடுகிறது. 4. 4 1 3 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். தரளம் அப்படின்னா முத்து. தரளம்னா முத்து. பொறுத்துக. நாளிகேரம். நாளிகேரம்னா தென்னை. கோழினா அரசமரம். சூடுனா நெல்லரிக்கட்டு. கழைனா கரும்பு. ஆன்சர் 78க்கு சி. 3 1 2 4. 3 1 2 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. ஆன்சர் டி. சந்துனா நெல்லுங்கிறது. நீரில் உள்ள எந்த மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் என பெரிய புராணம் கூறுகிறது. ஆன்சர் ஏ. வாழை மீன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் டேஸ் வீழ்ந்து மூழ்கும். விடை சி. எருமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிமலர். ஆன்சர் சி. வினைமுற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின். வினைத்தொகை. பிரிமலர் எப்படி எழுதலாம்? பிரியும் மலர், பிரியும் மலர், விரிகின்ற மலர், அந்த மாதிரி 3 முக்காலங்கள்னு வரும். அதனால் இது வினைத்தொகை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை,
வயலெல்லாம் நெருங்குவலை. இவ்வரிகளில் காணப்படும் நயங்கள். ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. சீர்மோனை ஏபு, அடியதிகை ஏபு, இந்த ரெண்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. சீர்மோனை அப்படின்னா சீரில் மோனை ஒன்றா இருக்கணும். கா கா கே கா அந்த மாதிரி கூ, இது எல்லாமே சீர்மோனையில் வந்து. ஏபு பார்த்திங்கன்னா காடெல்லாம் மாடெல்லாம் வருதா. அடியெதுகை, அடியெதுகை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏபோ சேமாக வந்திருக்கு. ஸோ ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சான்று தெளிவாக ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பர். ஆன்சர் ஏ, பொருண்மொழி காஞ்சித்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உணவு தந்தவர் உயிர் தந்தவர். விடை சி, குடவி புலவினார். நெக்ஸ்ட். கொடுத்தோர், இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பி, வினையால் அணையும் பெயர். மூதூர் நல்லிசை புன்புலம், இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பண்பு தொகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உடம்பும் உயிரும், இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஏ, எண்ணுமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கந்தர்வனின் இயற்பெயர். ஆன்சர் பி, நாகலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என கூறியவர். விடை டி, குடவி புலவனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் ஏறத்தாழ டேஸ் உள்ளன. விடை ஏ, 40 துணை வினைகள் உள்ளன. கூட்டு வினைகள் பொதுவாக எத்தனை வகையாக ஆக்கப்பட்டுள்ளன. விடை பி, 3 வகையாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். இடை பிளஸ் வினை சீக்வல் டு வினையின் அல்லாத ஒன்று. ஆன்சர் சி, சுட்டி காட்டு. இடை சுட்டி, வினை காட்டு, வினையின் அல்லாத ஒன்று சுட்டி காட்டு. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேள்வி பிளஸ் படு, கேள்விப்பட்டு எந்த வினை வகையை சார்ந்தது. ஆன்சர் ஏ, பெயர் பிளஸ் வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை டேஸ் எனப்படும். ஆன்சர் சி, முதல் வினை எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை டேஸ் எனப்படும். ஆன்சர் டி, துணை வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பானை நன்கு படி அரிசி கொள்ளும் எவ்வகை வினை. ஆன்சர் சி, முதல் வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொனிக்கல் ஸ்டோன் என்பதன் தமிழ் சொல். விடை பி, குமிழிக்கல். மழை பெய்ய போகிறது எவ்வகை வினை. ஆன்சர் டி, துணை வினை. மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறது ஆன்சர் டி, துணை வினை. நெக்ஸ்ட். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் யார். விடை நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் தான், பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு கொஸ்டின் ஆன்சர் எது வேணும், வேறு எந்த சப்ஜெக்டில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு டாப்பிக்லேருந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.